விரைவில் செந்தில் பாலாஜியை போல அவர் பக்கத்து மாவட்டம் கரூர் இருக்கிற செந்தில் பாலாஜியை போல விரைவில் ஜெயிலுக்கு போகும் நேரு அவர்கள் இருட்டில் பயப்படுவாங்க. இது மாதிரி அந்த பேய்க்கு பயந்த மாதிரி திருப்பி உளர ஆரம்பிச்சிட்டார் கே நேரு அவர்கள். 2011 முதல் தளத்தில் சிபிஐ ரெய்டு பண்ணாங்க. தரைத்தளத்தில் அப்போ கூட்டணி இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டணி அவர் பேசினாங்க. சிதம்பரம், தங்கபாலு போன்றவர் கீழே பேசினாங்க. அப்போ முதல் தளத்தில் கனிமொழி, மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் ஸ்டாலினுடைய அம்மா தயலா அம்மையாரோட சிபிஐ என்கொயரி பண்ணாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ தேர்தல் கூட்டணி இங்கே அன்னைக்கு முடிவு பெறவில்லை. உடனே அப்ப இருந்த திமுக தலைவர் கலைஞர் என்ன பண்ணார்னா, அப்போ மத்திய அமைச்சராக இருந்த மு க அழகிரி, தயாநிதி மாறன் இருவரும் டெல்லிக்கு சென்று சோனியா காந்தியின் காலை பிடித்து கெஞ்சி அவர்களை மிரட்டி ஒரே ஒரு கண்டிஷன் தான், கனிமொழி ஜெயிலுக்கு போவாங்க, ராஜா ஜெயிலுக்கு போவேன்ற ஒரு இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலினோட அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப ஒரு கண்டிஷனோட 63 சீட்டு கொடுத்துட்டு டெல்லி சென்று தான் கூட்டணியை மத்திய அமைச்சராக ஆல் பவர்ஃபுல்லாக இருந்த அண்ணன் அழகிரி தான் டெல்லி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கொண்டு தான் வந்தார்கள். இதெல்லாமல் இப்போ இருக்க திமுக சேர்ந்த அவங்க வசதிக்கு ஏற்ப மறந்துடுவார்கள். இப்போது தேவையில்லாமல் அண்ணன் பழனிசாமி அவர்களை வம்புக்கு இழுக்கிறார்கள். இதெல்லாம் எப்போதுமே கடிகார முள் ஒரே மாதிரி ஓடும், கால முள் ஒரே மாதிரி கூட தான் முதல்ல பின்னாடி சொரிஞ்சு பார்த்துக்கணும் கே நேரு. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த தேர்தல் கமிஷன் சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையர் கூட்டத்திலையும் மாநில தேர்தல் ஆணையர் கூட்டத்திலையும் ஒரு குற்றச்சாட்டை வைத்தேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா 24 hours பார் ஓடுது. குறிப்பாக சைதாப்பேட்டை தொகுதியில் உட்பட்ட அந்த ஐஐடி சந்தில் பள்ளிப்பட்டு தொகுதியில் இன்னைக்கு ஒரு 24 hours ரெய்டிங் பார்ட்டி போய் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ஆனால் பறக்கும்படை தேர்தல் அது சரக்கெல்லாம் மாட்டினவனுங்க, பாண்டிச்சேரி சரக்கு மற்றும் உள்ளூர் சரக்கெல்லாம் இருந்தது மாட்டினவனும் இன்னும் சீல் வைக்காமல் இருக்காங்க. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் தெரிவித்திருக்கோம். நமது மாநில தேர்தல் ஆணையரும் மற்றும் சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையரும் சொல்லியிருக்கோம். அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.